வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 30/60 அளவுள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK வீடு அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமு, ஸ்விங் ஏரியா அண்ட் ஹெட் ரூமில் இருக்கிறோடைய ஃப்ளோர் பிளானு. பிளானில் இருக்கிற மாதிரி காலத்தோட லொக்கேஷனில் கிரவுண்டில் மார்க் பண்ணிக்கணும். அதனோட சென்டர் லைன் மார்க்கிங் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஸ்டீல் ராடு பெக்ஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கட்டு வேலை மாதிரி போட்டுட்டு அதில் கூட நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்டு நம்ம பிளிந்த் பீம் ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் நம்ம நூல் கட்டி செக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது நம்ம ஸ்டீல் பெக்ஸ் யூஸ் பண்ணி நூல் கட்டி காலம் அண்ட் ஃபுட்டிங்கோட சென்டரை மார்க் பண்ணி அதுக்கு வந்து ஃபுட்டிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம கிரவுண்டில் மார்க் பண்ணி ஜேசிபி விட்டு எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எக்ஸ்கவேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எம்சண்ட் இல்லைனா சேண்டை வந்து 3 inches ஹைட்டுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிசிசி அதாவது ஒன்றரை ஜெல்லியை வந்து ஒரு 3 to 4 inchesக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்கோட மேட் அதாவது பேடல் அப்புறம் காலமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் தனியாக கட்டி வச்சுட்டு அந்த குழியில் வந்து இறக்கி நிற்க வச்சிடணும். பட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நூல் கட்டின எல்லா காலத்துக்கும் கம்பல்சரி எல்லா காலத்துக்கும் நூல் கட்டிட்டு அந்த நூல் கேருக்கு ஏற்ற மாதிரி கீழே ப்ளம்பாப் அதாவது வட்டு கொண்டு விட்டு கீழே வந்து பெடலோட லொக்கேஷனையும் காலமோட லொக்கேஷனையும் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். டேப் வச்சு உடனே கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லொக்கேஷன் ஆஃப் காலம் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் பெடல் அதனுடைய சைஸ் வந்து கரெக்டாக நிற்க வச்சுக்கலாம். மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளிந்த் பீமில் போகும்போது நம்ம காலத்தை வந்து கிராங்க் அடிக்கவே பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இது இப்போ காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளம்பாப் அதை வட்டு கொண்டு விட்டு நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். அடுத்து டிசைனில் சொல்லியிருக்கிற மாதிரி M20 ஆர் M25க்கு ஏற்ற மாதிரி காங்கிரீட் மிக்ஸ் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வாட்டர் ரேஷியோ யூஸ் பண்ணி கீழே பெட் ஜல்லி போட்டுடணும். அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா டேப்பர் ஜல்லியை வந்து ஆஸ் பர் டிராயிங் படி 1 feet ஆர் 1.5 feet டிராயிங் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே போல் வந்து நம்ம டேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 days வந்து நல்லா ப்ராப்பராக க்யூரிங் பண்ணிடணும் எல்லா ஃபுட்டிங்கையும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நூல் கயிறு கட்டிட்டு காலமோட லொக்கேஷனை வந்து டேப்பர் ஃபுட்டிங் மேலே மார்க் பண்ணிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸை ப்ரொவைட் பண்ணி ஸ்டார்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப் டு கிரவுண்ட் லெவல் வரைக்கும் காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஜல்லி போட்டுடணும். 3 feet ஆர் 4 feet என்ன டெப்த்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜல்லி போட்டுடணும். இதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் பண்ண சாயில் எல்லாத்தையும் மறுபடியும் ரீஃபில் பண்ணிவிட்டு கம்பல்சரி ஃபுட்டிங்கை வந்து தனியாக தண்ணி ஊற்றி கூறாட்டிடணும் ப்ராப்பராக. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டு கூறாட்டும் போது சேர்த்து காலமோட லொக்கேஷனை கூறாட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக ரீஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு மறுபடியும் லாரியில் மேக்ஸிமம் லாரியில் தண்ணி வாங்கி க்யூரிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோட்டரில் வர தண்ணி வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு பத்தாது. அதனால் லாரியில் தண்ணி வாங்கி கூறாட்டணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஃபுட்டிங்கோட கன்சாலிடேஷனில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதாவது கூறாட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் லொக்கேஷனுக்கு வந்து சாயிலை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே 2 to 3 inches அளவுக்கு எம்சாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 2 inches to 3 inches அளவுக்கு பிசிசி ஜெல்லி போட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நூல் கயிறு கட்டி பிளிந்த் பீமோட லொக்கேஷன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ நூல் கயிறு கட்டி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பி கட்டி சென்ட்ரிங் அடித்து அதாவது பழக்க சைடு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்தெந்த எல்லா ஒர்க்குக்காகவும் எல்லா காங்கிரீட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் ஒர்க்குக்காக இந்த மாதிரி நூல் கட்டி செக் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் வைஸும் குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாவே வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் டிராயிங் படி M20 ஆர் M25 காங்கிரீட் மிக்ஸ் யூஸ் பண்ணி பிளிந்த் பீமோட காங்கிரீட் எல்லாத்தையும் நம்ம மில்லர் மிஷின் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. காங்கிரீட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு மினிமம் ஒரு 2 daysக்காச்சு எல்லா காங்கிரீட் எலிமெண்ட்டையும் ப்ராப்பராக தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிளிந்த் பீமோட டாப்பில் இருந்து பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் அதாவது 4 அடி இல்லை 5 அடி ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா காலம் ஸ்டார்டர்ஸை மார்க் பண்ணி கம்பல்சரி நூல் கட்டி காலம் ஸ்டார்டர்ஸ் மார்க் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து 4 அடி ஹைட்டுக்கு வந்து காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஜல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கட்டு வேலை போட்டோம் அப்படின்னா நமக்கு பில்டிங் பார்க்கறது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பேஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 2 days நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மண் ரீஃபில் பண்ணுறதுக்கு மண் ரெடி பண்ணி வைக்கணும். வெளியிலேருந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சைட்டுக்கு நமக்கு தேவையான சம்ப் அண்டு செப்டி டேங்கோட எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து வர மண்ணை வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கொட்டி ரீஃபில் பண்ணிக்கலாம். பேலன்ஸுக்கு நமக்கு தேவையான மண்ணை மட்டும் நம்ம வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
மேக்ஸிமம் பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது சைட்டுக்கு தேவையான சம்ப் அண்ட் செப்டி டேங்கோட ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். மேக்ஸிமம் பேஸ்மெண்ட் மண் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பில்டிங் உடச்சி ரப்பீஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற கிராவல் இல்லைனா ஏரி மண் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃபில்லிங்க்காக. ஒன்ஸ் நம்ம பேஸ்மெண்ட் மண்ணெல்லி போடுறது மட்டும் பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கன்சாலிடேஷன் அதாவது கூறாட்டிடணும். ஸோ தண்ணி ஊற்றி கூறாட்டுறதுக்கு மேக்ஸிமம் லாரி தண்ணியை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போர்லேருந்து வர தண்ணி குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இல்லை உங்களுக்கு நிறைய போர்லேருந்து நிறையாவே தண்ணி வருது அப்படின்னா பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் லாரியில் தண்ணி வாங்கி கூறாட்டினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா கூறாட்டினதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 9 inches ஹைட்டு வரைக்கும் தண்ணியை நிப்பாட்டி வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 2 to 3 days நல்லா காய வச்சுட்டு அதுக்கு மேலே எர்த் ரப்பர் போட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 to 3 inches அளவுக்கு எம்சாண்டு போட்டு அதையும் நல்லா எர்த் ரப்பர் போட்டு காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 4 to 5 inches ஹைட்டுக்கு பிசிசி ஜெல்லி போட்டு பேஸ்மெண்ட் ஃப்ளோரிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இன்பிட்வீன் அதுக்கு தேவையான வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஒர்க்கையும் நம்ம பண்ணிடலாம். நமக்கு லோக்கலாக என்ன டெர்மேட் கிடைக்குதோ ஷாப்பில் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சாயில் கன்சால்டேஷன் பண்ணது, எர்த் ரப்பர் போட்டு காம்பேக்ஷன் பண்ணது, அப்புறம் டெர்மைட் ப்ரூஃபிங் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். படிக்கட்டு கட்டும்போது பார்த்திங்கன்னா முதல்ல பில்லர்ஸை போட்டுட்டு படிக்க தேவையான பில்லர்ஸை போட்டுட்டு கட்டுவாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் படியோட ஃப்ளைட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி ஜல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பியரன்ஸ் வைஸோ ஒர்க் குவாலிட்டி வைஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒன்ஸ் பேஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலில் மறுபடியும் நூல் கட்டி காலம் ஸ்டார்டர்ஸ் மார்க் பண்ணி பில்டிங்கோட ரூஃப் ஹைட்டு தேவையான அளவுக்கு காலம் பாக்ஸை வச்சு காலம் ஜல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கட்டு வேலை போடணும். ஸோ மேக்ஸிமம் கட்டு வேலை போட்டுட்டு காது அடுப்பு அடித்து ஜல்லி போடுறத இக்னோர் பண்ணுங்கள். அதே போல் ஒன்ஸ் காலமோட காங்கிரீட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு காலத்தை சுற்றி இந்த மாதிரி கோணி கட்டி அதுக்கு ப்ராப்பராக வாட்டர் க்யூரிங் பண்ணி ஆகணும். மினிமம் 3 to 4 days. ஸோ எல்லா காங்கிரீட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா மினிமம் 5 to 6 days க்யூரிங் ஒர்க் தேவைப்படும். பட் நம்ம ஒர்க்கு டெய்லி பண்ணிட்டு இருக்கிறதுனால மினிமம் 2 days சொல்லிட்டு வரோம். பட் ஆனால் எல்லா காங்கிரீட் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 5 to 6 days நம்ம க்யூரிங் பண்ணி ஆகணும். ப்ராப்பராக ஃபார்ம் ஒர்க் சென்ட்ரிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீமை கட்டி தொட்டிக்குள்ளே இறக்கிட்டு ஸ்லாபுக்காக இந்த மாதிரி க்ரீன் மேட்டு இல்லைனா அந்த ஷீட்டோட ஜாயின்ஸில் டேப் அடித்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சிமெண்ட் பால்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ரூப் பீமோட சைஸு, ரூப் ஸ்லாப்போட சைஸு, அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அப்புறம் டிசைன் மிக்ஸ் எல்லாமே நம்ம ட்ராயிங் படி ஃபாலோ பண்ணி ஆகணும். ரூப் ஸ்லாப்போட க்யூரிங் ப்ராசஸ்க்காக இந்த மாதிரி ரூப் ஸ்லாப்போட டாப் சர்ஃபேஸில் கலவை யூஸ் பண்ணி பார்ட்டிஷியன் அதாவது பாத்தி கட்டிட்டு மினிமம் 5 to 6 daysக்கு க்யூரிங் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நம்ம ரூஃப் ஸ்லாபோட ஷட்டரிங் எல்லாத்தையும் ஷட்டரிங் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் சிசல் யூஸ் பண்ணி சீலிங் ஃபுல்லாகவே நல்லா புள்ளி போட்டுடணும் பூசு வேலைக்காக. அதே சமயம் பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி அதோட சீலிங் சர்ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூசு வேலை பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா ரூஃப் ஸ்லாபுக்கும் இதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால முதல்ல காலம்பரம் ரைஸ் பண்ணி ரூஃப் போட்டு அதுக்கு மேலே தான் ரூம் செப்பரேட் பண்ணுறதுக்கு பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா பிரிக் வாலோட செல் லெவல் அதாவது ஜன்னல் விடத்தில் பார்த்தீங்கன்னா 4 inch கட்டு வேலையிலும் சரி 9 inch கட்டு வேலையும் சரி கம்பி வச்சு ஜல்லி போடணும். அப்புறம் 4 inch கட்டு வேலையில் எவ்ரி 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் ஸ்டீல் ராட்ஸ் இல்லை அந்த மாதிரி மெஷ் இருக்கும் கடைகளில், அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் கிராக்ஸை அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஜன்னல் மட்டத்தில் கம்பி கட்டி ஜல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே ஜன்னலுக்கான பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கார்னரில் விண்டோவோட கார்னரில் வர கிராக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஒன்ஸ் லிண்டில் லெவலில் இருக்க பிரிக் ஒர்க் பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த லிண்டில் பீமை காலத்தில் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ராடை எபாக்சி ட்ரில் பண்ணிடணும் காலத்தோட. அதுக்கப்புறமேட்டு லிண்டில் பீம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிராக்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் அண்ட் காலம், அப்புறம் பிரிக் ஒர்க் அண்ட் ரூஃப் ஸ்லாபு, அப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் பைப்புக்காக வால் சிப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏரியாவில் டச்சப் பண்ணிவிட்டு ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸையும் நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் கிராக்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஒன்ஸ் எல்லா பிரிக் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டன் மார்க் வச்சு எல்லா வால் சர்ஃபேஸையும் நீட்டாக பிளாஸ்டிங் பண்ணிடணும். அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம்.
இன்னர் பெயிண்டிங் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க் அண்டு வெதரிங் கோர்ஸ் ஒர்க்கையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.